அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஏர்வாடி நாயகம். அவங்க யாருன்னா தமிழ்நாட்டிலே முதல் முஸ்லீம் மன்னர்னு சொல்லுவாங்க. யாருன்னா சுல்தான் சையத் இப்ராஹிம் வலியுல்லா. அவங்க ஒரு புனித மனிதர்னு சொல்கிறாங்க. இவங்க 1145ஆம் ஆண்டில் மதினாவில் ஆளுநர் சையத் அகமது என்பவருக்கும் சையது ஃபாத்திமா அம்மையாருக்கும் இவங்க மகனாக பிறந்திருக்காங்க. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 16வது தலைமுறை என்று அவங்க சொல்லப்படுறாங்க. இவர் ஆரம்ப காலத்தில் ஆட்சி நிர்வாகத்தோட தந்தைக்கு ஒரு உற்ற துணையாகவும் இருந்திருக்காங்க. இவர் 25ஆம் வயதில் ஜெய்னப் என்ற பெண்மணியை மனம் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 12ஆம் நூற்றாண்டில் சையது இப்ராஹிம் வலியுல்லாஹ் அவர்கள் உறங்கும் வேளையில் இவங்களோட கனவுல யார் வராங்கன்னா நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல தமிழ்நாட்டுக்கு சென்று தீனுல் இஸ்லாத்தை பரப்பணும் அப்படின்றத அவங்க கனவுல சொல்கிறாங்க. இவங்க கனவுல இருந்து விழுத்தோனே இவங்க இறை தூதர் அவங்களோட சொல்ல கேட்டு இவங்களோட ஏவலின்படி 42ஆம் வயதில் இவங்க தமிழ்நாட்டுக்கு சென்று இஸ்லாத்தை பரப்புறதுக்காக இவங்க செல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மார்க்க பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக ரூம் நாட்டு அதிபர் முகமது பாதுர் ஷா உதவியை நாடியிருக்காங்க. அதே மாதிரி ரூம் நாட்டு மன்னர் தீன் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறதுக்காக அவங்களோட பொருள் உதவி செய்கிறதுக்காக முன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க படைத்தளபதியான மிகச்சிறந்த தளபதி யாருன்னா அப்பாஸ் என்னும் துருத்தி தலைவர் சுல்தான் சையது வலியுல்லாஹ் அவர்கள் துணையாக இவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி கிபி 1165 ஈரான், ஈராக், பாலஸ்தீன் இந்த பகுதியெல்லாம் கடந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி 1186 கண்ணூர் வழியாக தான் தமிழகம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பாண்டிய நாட்டை ஆண்ட 5 அரசர்களுமே அதில் வெற்றி அதுலேயுமே காணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பௌத்திர மாணிக்கம் அப்படின்ற ஒரு நகரை ஆண்ட 2 அரசர்கள் யாருன்னா விக்ரம பாண்டியனும் குலசேகர பாண்டியன். இவங்க 2 பேருமே அந்த நகரை ஆண்டிருக்காங்க. இந்த போரில் இவங்க 2 பேருமே அண்ணன் தம்பி. ஸோ அண்ணன் இவங்க தம்பிக்கு பங்கு கொடுக்காதனால இவங்களோட உதவி தம்பிக்கு உதவி தேவைப்பட்டிருக்கு. யாரோட உதவினா நம்ம சையது சுல்தான் இப்ராஹிம் வலியுல்லா அவங்களோட உதவி தேவைப்பட்டிருக்கு. அந்த உதவிலையுமே இவங்களோட ஆட்சி வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா 12 ஆண்டிற்கு அப்புறம் வைப்பற்றாற்றிற்கும் வைகை நதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா முகவை மாவட்டம் அப்படின்ற உள்ள ஏர்வாடி என்ற இடத்துல தான் இவங்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எங்கன்னா மதினா நகரில் ஒரு இடத்துல எர்குப் என்ற பகுதியிலேருந்து இவங்க வந்தனால அவங்களுக்கு அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்னவா பேராக இருந்திருக்குன்னா எர்குப்புன்ற பேர் அவங்களுக்கு அடக்கம் செய்யப்பட்ட அந்த பெயர் வச்சுருக்காங்க. இது இந்த நாளடைவில் என்ன பேராக மாற்றப்பட்டிருக்குன்னா ஏர்வாடின்ற பெயர் இது மாறப்பட்டிருக்கு. வாஹிர் கவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.